வணக்கம். நாம் வாழும் இந்த பூமி நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் ஆனது. மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழி தலையிய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு 5 பூதத்து இயற்கை போல என்று புறநானூறு பேசும். இந்த இயற்கைக்கு சில குறிப்பிட்ட தனிப்பட்ட பண்புகள் உண்டு. நிலம் நிலை பெற்று நிற்கும். தண்ணீர் எப்போதும் பள்ளத்தை நோக்கியே பாயும். நெருப்பை நீங்கள் தலைகீழாக பிடித்தாலும் அது மேல் நோக்கித்தான் சுடர்விட்டு எரியும். காற்று பரவும் தன்மையுடையது, ஓரிடத்தில் நிற்காது வீசிக்கொண்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய விதிகள், அதைத்தான் ஊழ் என்று கூறுவார்கள். இந்த ஊழ், இந்த இயற்கை விதி, வகுக்கப்பட்ட நெறி ஒருவேளை மாறிப்போனால் கூட சான்றாண்மை என்ற பண்பிலே நிலைத்து நிற்கும் தன்மையுடையவர்கள் சால்பு என்ற தன்மைக்கு கடல் போன்றவர்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார். தான் கொண்ட கொள்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு தடங்கள் வந்தாலும் உறுதியாக நின்று இறுதி வரை, அது உயிருக்கே இறுதியாக ஆனாலும் கூட அது குறித்து கவலைப்படாமல் லட்சியத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய சால்புடைய பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தாம் சான்றாண்மை கடல் என்று போற்றப்படக்கூடியவர்கள். சான்றாண்மை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார். ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இராமாயண இதிகாசத்தில் பரதன் என்ற ஒரு கதாபாத்திரம், பெற்றெடுத்த அன்னை சொன்னால் நாட்டினுடைய அரசனாக நீ இருக்க வேண்டும் என்று, அறத்திற்கு புறம்பான எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டான். வளர்த்த அன்னை சொன்னால் கேட்கவில்லை, கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வசிட்டர் சொன்னால் கேட்கவில்லை, அமைச்சர்கள் சொன்னார்கள் கேட்கவில்லை. அவ்வளவு ஏன், அந்த நாட்டிற்கே உரிமையான ராமன் சொன்னான், இந்த ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நீ அண்ணனாக இரு, பரம்பொருளாக இரு, எனக்கு தந்தையாகவும் நீ இரு, ஆயினும் அறத்திற்கு புறம்பான ஒன்றை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியாக நின்றவன் பரதன். அதனால்தான் அவனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது விஸ்வாமித்திரர் கூறுவார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அறங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாபெரும் கடல் போன்று திகழக்கூடியவன் தான் இந்த பரதன் என்று. தல்லரிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை என்று கம்பர் எழுதுவார். நன்றி, வணக்கம்.